பிரைஸ் த லார்ட். இந்த மே மாதத்தில் 3ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Daniel chapter 2 verse 21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஆமேன். நம்முடைய தேவன் யார் என்பதை இந்த வசனத்தில் அருமையாக நம்ம கற்றுக் கொடுத்த நல்ல நேரத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்முடைய தேவன் யார் பிரியமானவர்களே? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். நம்மளால் காலத்தை மாற்ற முடியுமா? நம்மளால் சமயத்தை மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் தேவனால் முடியும். அல்லேலூயா. தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. காலங்கள், ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்னுடைய காலம் இப்போ சரியில்லை, என் நேரம் சரியில்லை. சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்களே, டைமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய காலங்களையும் உங்களுடைய சமயங்களையும் தேவனாலே மாற்ற முடியும். சீசன்ஸை தேவனால் மாற்ற முடியும். சமயம், இன்றைக்கி பாருங்கள், நம்ம இந்த தேசத்தில் நம்ம 4 காலங்களை நம்ம பார்க்குறோம் இல்லை? அழகாக இப்போ நம்ம ஸ்ப்ரிங் சீசனில் நம்ம இருக்கிறோம். எல்லா பூக்கள், எல்லா செடிகள், கொடிகள் எல்லாம் நல்லா வளர்ந்து அப்படியே பூத்து வருகிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். அடுத்தது நல்ல சூடான ஒரு சம்மருக்கு நம்ம கடந்து போகிறோம். சம்மர் சீசன் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஃபால் சீசன், ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இலை உதிர்காலம். அப்போ எல்லா இலைகளும் உதிர்ந்து அப்படியே மரம்லாம் மொட்டையாக நிற்குது இல்லை? ஏன்னா குளிர்காலத்துக்கு அது ரெடி ஆகுது. அப்போ வின்டர் சீசனில் பயங்கரமான மழையும் ஸ்னோவும் இருக்கும்போது அந்த இலைகளால் நிற்க முடியாது. அப்போ அந்த காலங்கள் எல்லாம் மாறி மாறி வருகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சீதோஷண நிலைமைகள் மாறுகிறது, எல்லாமே மாறுது. நம்ம போடுகிற ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம மாற்றி கொள்ளுகிறோம். அதற்கேற்றார் போல் நம்ம மாற்றி கொள்ளுகிறோம். வின்டர் டைமில் என்ன செய்கிறோம்? நல்ல ஹீட்டரை போட்டு நம்ம வீட்டில் இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஸ்ப்ரிங் சீசன், சம்மர் சீசன் வரும் பொழுது நல்ல ஹெவி, நல்ல சூடு நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போது உடனே ஏர் கண்டிஷனரை போடுறோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் இல்லை? இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ளுகிறோம். இப்போ காலங்களையும் சமயங்களையும் கர்த்தர் கையிலே வைத்திருக்கிறார். நம்மளால் மாற்ற முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி எனக்கு சம்மர் சீசன் வேண்டாம், எனக்கு வின்டர் வேணும் அப்படின்னு சொன்னால் வின்டர் வருமா? வராது. நம்மளால் மாற்ற முடியாது. மனுஷனால் எவ்வளோ காரியத்தை செய்ய முடியும். ஆனால் இந்த நேச்சர் மேலே மனுஷனுக்கு, எந்த இயற்கையின் மேலே மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. தேவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் அதை படைத்தவர். அவரால் காலங்களை மாற்ற முடியும். என்னுடைய காலம் இப்போ சரியே இல்லை, என் சமயம் சரியில்லை, ஆண்டவரே என்னுடைய காலத்தை மாற்றுங்க ஆண்டவரே, நான் ஒரு ரொம்ப அழுகையின் காலத்தில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, ரொம்ப துக்கமான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா? உங்கள் காலத்தை தேவனால் மாற்ற முடியும். அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம். அவர் காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஜெபம் பண்ணால் சில நேரத்தில் காலங்கள் மாறும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடந்திருக்கிறது? சில நேரத்தில் நம்ம மழை வேணும்னு ஜெபிக்கிறோம், ஆண்டவர் மழையை கொடுக்குறாரு. ஆண்டவரே இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மழையே வரக்கூடாது ஆண்டவரே, எல்லாரும் வர்றதுக்கு அது தடையாக இருக்கும். இல்லை ஒரு வீட்டில் வெட்டிங்னே வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவுட்டோரில் ஒரு ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி மழை பயங்கர மேகமாக இருக்குது, ஆண்டவரே இன்றைக்கி மழை வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் எவ்வளோ நேரத்தில் நம்ம ஜெபத்தை கேட்குறாரா இல்லையா? நிச்சயமாக கேட்குறாரு. இல்லை பிரியமானவர்களே, எவ்வளோ சாட்சிகள் நம்மளால் யோசிக்க முடியும். அப்படி மேகமாக இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி திடீர்னு அந்த மேகங்கள்லாம் கலைந்து போய்விடும். மழை வரும், அவ்வளோதான், பயங்கரமான மழை வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் மழையே வராமல் ஆண்டவர் காக்கிறார். இப்போ யாரோ ஜெபம் பண்ணுறோம் இல்லை? இப்போ காலங்களையும் சமயங்களையும் தேவனால் மாற்ற முடியும்னு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் அதை மாற்றி நமக்கு கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி அவர் செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற தேவனால் முடியும். இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலை வழியாக போயிட்டுருக்கிறீங்க எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் எந்த பாதை வழியாக போகிறீங்க, நீங்கள் எந்த சூழ்நிலை, எந்த சமயத்தின் வழியாக, இப்போ எந்த சீசன் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். அதை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். இட் வில் சேஞ்ச். எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போகிறதே கிடையாது. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறவங்க
கொஞ்ச நாள் அந்த சந்தோஷத்தின் சீசன் முடிஞ்ச உடனே அவங்க ஒரு துக்கத்தின் சீசனில் போகிறாங்க. துக்கம் எப்போவுமே இருக்குமா? அதுவும் கிடையாது. அந்த சீசன் முடியும் பொழுது நான் துக்கத்தை மறந்து நான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறேன். இப்போ பிள்ளையை பெறுகிற ஒரு ஸ்திரீ, நம்ம எல்லாரும் அநேகர் விமனாக இருக்கிறோம் இல்லை? லேபர் பெயினை குறித்து நம்ம பார்க்க, பிரசவ வேதனை அவ்வளோ ஒரு துக்கமான ஒரு வேதனையாக இருக்குது, அவ்வளோ ஒரு கடினமான ஒரு வலி அந்த பாதை இல்லை? ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகிடுது, அந்த வலி எங்கே போகுதுன்னே தெரியல, அதோடு அது முடிஞ்சிருச்சு இல்லையா பிரியமானவர்களே? சர்ஜரி முடிஞ்சு இருக்கும் பொழுது வலியாக இருக்குது, வேதனையாக இருக்குது, பயங்கரமான வலி, தாங்க முடியாத வலின்னு சொல்லுகிறோம். ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த புண்ணெல்லாம் ஆற ஆற அந்த வலிகள் மாறி விடுகிறது அல்லவா? எப்போவுமே எனக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருடைய லைஃப்லேயும் ஆண்டவர் மாற்றுகிறார். எத்தனையோ காரியங்களை நமக்கு மாற்றி கொடுத்துருக்கிறார். இந்த சூழ்நிலையும் தேவன் மாற்றுவார், அது நம்புங்க. ஆண்டவரால் கூடாத ஒன்றுமே கிடையாது. காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிற தேவன். ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எலெக்ஷன்ஸ்க்காக ஜெபிக்கிறோமே, ஆண்டவர் நல்ல ராஜாக்களை கொடுப்பார், விசுவாசிக்கலாம். எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்கு நல்ல ஒரு ராஜா வேணும், அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு ராஜா வேணும், இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் வேணும், இலங்கை தேசத்துக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும். நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அதை செய்வார். ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். இன்றைக்கி பாருங்கள், நம்மளாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கிறோம். அப்படின்னா என்ன, நம்ம ஓட்டு போட்டு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை எவ்வளோ தூரம் எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எலெக்ஷன்ஸ் வைத்து நம்மளுடைய தேசத்தின் தலைவர்களை நம்மளால் மாற்ற முடிகிறது. ஆனால் அந்த நாட்களில் ராஜாக்கள் ஆளுதார்கள். ராஜாக்களுடைய ஆளுகை எப்படின்னா, மனுஷங்க ஓட்டு போட்டு அவங்க வரமாட்டாங்க. அந்த ராஜ வம்சத்தில் அந்த குடும்பத்தில் பிறந்த அடுத்த பிள்ளை தான் தலைவனாக மாற முடியும். அப்போது ஒரு ராஜாவினுடைய வம்சத்துலேருந்து இன்னொரு பிள்ளை வரக்கூடாதுன்னா அது ரொம்ப கடினம். அதனால தான் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த ராஜாக்களுடைய ஸ்டோரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அநேக ராஜாக்களை கொலை செய்து மற்ற ஒரு ராஜா வர்றது அப்படிலாம் நடக்கும். தாவீது ராஜாவை குறித்து நம்ம பார்க்கும்போது கூட சவுலுக்கு அடுத்தது சவுலுடைய குமாரன் யோனத்தான் தான் வரணும், அதுதான் நியமம் இல்லையா? ஆனால் தாவீது கர்த்தர் தெரிந்தெடுத்து சவுல் என்கிற ராஜாவை தள்ளி தாவீது என்கிற ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்தினார். தேவனாலே கூடும். நம்ம ஒரு காரியத்தை, ஐயோ இது முறைமையே கிடையாது, இது மாறவே மாறாது, இது இப்படி தான் வம்சமாக வரும், மாறவே மாறாதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நிமிஷத்தில் என்ன செய்ய முடியும், அதை மாற்ற முடியும். நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் யுக யுகமாக இப்படி தான் இருக்குது, இதெல்லாம் மாறாது. இல்லை பிரியமானவர்களே, நமக்கு தான் அது மாறாதது போல் இருக்கிறது. கர்த்தரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். என் குடும்பம் மாறாது, என் பிள்ளைங்க மாறவே மாட்டாங்க அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் எல்லாரையும் மாற்றுவார். என் புருஷனை இனிமேல் மாற்றவே முடியாது, இவர் இப்படி தான் இருப்பார் கடைசி வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என் சூழ்நிலை இப்படி தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். ஞானவான்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் அவர், புத்திசாலிகளுக்கு அவர் புத்தியை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு புத்தி கொடுங்க, எனக்கு அறிவு கொடுங்க, ஆண்டவரே ஞானம் கொடுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் அதை கொடுக்கிறார். இந்த நாளில் தேவன் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?